ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். சௌக்கியமா இருக்கீங்களா? ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். It's so nice to meet you all, radiant and gleaming with the joy and energy, the vibrations, the energy being radiated by the electromagnetic waves. We are all webbed within, linked within, without. Good. So, இப்ப நாம அற்புதமான நம்ம knowledge part of it. Happy. இப்ப நம்ம போன வாரம் பார்த்தோம் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. அது என்ன 16 அப்படின்ட்டு பார்த்தோம் போன வாரம். இந்த மாதிரி பொதுவான வழக்கில் இருக்கக்கூடிய சொற்களை யாம் பெற்று என்போம் பெருகை வைய. அது என்னது அதுக்கப்புறமா தெரியாது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. அதுக்கப்புறம் என்ன தெரியாது. இது போல வழக்கில் இருக்கக்கூடிய பல சொற்றொடர்களுக்கு ஆதாரமாக இருந்த ஆன்றோர்கள் சான்றோர்கள் கூறிய வழிமொழிகளை அவர்கள் பாடல்கள் வழியாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். அது பாருங்க. You can refer to my YouTube channel. It will be very interesting. எனக்கு நான் பேசுறது கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Because it is the expression of the Gurudev. It is not that I am a mic behind the mic. சிலதெல்லாம் இப்படி சொல்லணும்னு தோணும். அதை பார்த்தோம்னா நமக்கு கரெக்டா கிடைக்கும். அதுதான் the greatness of the Sadguru. ஒரு சத்குருவின் வழிகாட்டலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய பேரு அதுதான். நமக்கு என்ன வேணும்னு நினைச்சிட்டு போறோமோ அது ஏதோ ஒரு சக்தி நம்ம எடுத்துட்டு போய் அங்க விடும். You call it as an intuition. That intuition develops with the committed sadhana. அதுதான் முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சாதனாவை மட்டும் விடவே கூடாது. சாதனா, சத்சங்க அண்ட் சேவா. அப்போ ஏதோ ஒரு சக்தி நமக்குள்ள டெவலப்ஸ். Because already we are having that creative energy. We are not the created. We are part of the creator. We got all the potentialities of the great creative energy, what you call as God. That inner awareness and consciousness develops as you stick to, as you are committed to the sadhana. அது போல இப்போ வந்து நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவாங்க? பசி வந்திட 10 பறந்துப்போம். அது என்னது 10? அது போலவே எண் குணத்தான் 8 குணம். அது போல நம்மளுடைய ஒரு இன்க்விசிட்னஸ். அது போல போன வாரம் நினைச்சிட்டு இருந்தேன். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க பார்த்தோம். காளமேக புலவரம் பார்த்தோம். அபிராமி பட்டர் அவருடைய அபிராமி அந்தாதியிலையும் பார்த்தோம். நாம் அந்த 16 பேரு என்னன்ட்டு அழகான பாடல்கள் வழியாக இப்ப பசி வந்திட 10 பறந்துப்போம். அது என்ன 10? அதுக்கு வந்து ஔவையார் ரொம்ப அழகா ஒரு பாடல் பாடியிருக்காங்க. அந்த பாடலை உங்களோட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். அது என்னது? அது மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், உயர்ச்சி, தாளாண்மை, தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் 10 பசி வந்திட பறந்து போம். இது ஔவையாருடைய நல்வழி என்ற ஒரு நூல்ல வரக்கூடிய ஒரு பாடல். எவ்வளவு அழகா நீங்க யோசிச்சு பாருங்க. விவேகானந்தா used to say, when the stomach is full, philosophy comes out. When the stomach is empty, philosophy is the food. இல்லையா? வயிறு நல்லா நம்பி இருக்கச்ச இது அப்படிங்க, அது அப்படிங்க, இதை வர சொன்னாருங்க, இவரை சொன்னாருங்கன்ட்டு நம்ம பாட்டு உபதேசம் பண்ணிட்டே இருப்போம். அதான் வயிற்ற கிழிச்சுன்னு வச்சுக்கோங்க. எங்கடா இன்னும் சாமி யாரும் கூப்பிடலையே, எப்படிடா கடவுளேன்னு என்னமோ தலையெழுத்து நடக்க. நம்ம கடவுளை வழி காட்ட மாட்டாரா? Then the philosophy becomes a food. அது உங்களை உயிர் வாழ வைக்கும். See, that is why நம்முடைய ஆண்டவர்கள் சான்றோர்களுக்கு காட்டிய வழி அற்புதமான வழி. நீங்கள் நிறைவு பெற்றிருந்தாலும் குறைகளுடன் இருந்தாலும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய நிம்மதி அசைக்க முடியாதது. You are always brimming with the joy, love and enthusiasm. That is the greatness of the Bharatkhanda. இங்க 1008 குப்பை குளம் இருந்தாலும் பாரத புண்ணிய பூமிங்கிறது அர்த்தம். இருக்கிறவனும் சந்தோஷமா இருக்கலாம், இல்லாதவனும் சந்தோஷமா இருக்கலாம். கடவுள் படி அழிப்பாரு, படி அளப்பாருன்னு ஒரு பெரிய பழமொழியே இருக்கும். அது எப்படி படி அளக்குறார்? என்ன? யூஸ் டு இன்டராக்ட் வித் ஆல் ஸ்ட்ராட்டா ஆஃப் த சொசைட்டி.
பணக்காரங்க கூட இன்டராக்ட் பண்ணுவேன் கவுன்சிலிங்க்கு. வடபழனி கோயில் எதிரில் தரையில உட்கார்ந்து பிளாஸ்டிக் சாமான் விற்கிறவங்க கூட இன்டராக்ட் பண்ணுவேன். ஆல்வேஸ் மை அப்ரோச் வில் பி இவளோட ஐ ஆல்வேஸ் யூஸ் டு ஹேவ் அ பிஸ்கட் பேக்கெட்ஸ். தனி பை இருக்கும், அதுல கூடவே அமுல் பட்டர் மில்க் இருக்கும், இல்ல கேட்டு ஏதோ ஒரு ட்ரிங்க் இருக்கும். அப்படி பேச்சு கொடுத்துட்டு அந்த எங்கேயான சின்ன குட்டிங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட கொடுத்தோம்னா ஈய வாங்கிப்பாங்க. எப்படிமா இருக்கு, எப்படி போதுமா, எப்படி வருமா, இவ்வளவு வச்சிருக்கேன், இத்தனோண்டு பிளாஸ்டிக் சாமான் என்னம்மா. ஐ டெல் யூ, பணக்காரங்க கிட்ட அந்த நிறைவு கிடையாது. மிடில் கிளாஸ் பட் அந்த லோயர் ஸ்டேட்டா ஆஃப் த சொசைட்டி கண் கூட பார்த்தவன் தான், கண் கூட இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கிறவன் தான். அந்த வடபழனி முருகன் கோயில காட்டிட்டு, சுவாமி அவர் படி விளக்குறார் சாமி, ஏதோ ஒண்ணு வைத்திருப்பார், குழந்தைங்களை தானே நிம்மதியா இருக்கும். அந்த நிம்மதியா இருக்குங்கிற வார்த்தை அவங்க கிட்டதான் கேட்க முடியும். அது போல பூ கட்டி வைக்கிறவங்க கேட்பேன், என்னங்க பூல மீந்து எடுத்துல என்னங்க பண்ணுவீங்க, இவ்வளவு பூ வச்சிருக்கீங்களா, மாலை வச்சிருக்கீங்களா, என்னங்க பண்ணுவீங்க நீங்க அப்படின்னு. அதுல என்ன சார், விகா காட்டி நாங்க ராத்திரி அந்த கோவில் வாசல்ல பெருமாளுக்கு, சுவாமிக்கு, முருகப்பெருமானுக்கு சமர்ப்பிச்சிடுவோம் சார். அந்த கோவில்ல இருக்கக்கூடிய அந்த கம்பி கதவுலயே முருகா இது உனக்கே அர்ப்பணம் காட்டிடுவோம். அன்னைக்கு ஏதோ வருது சார், சந்தோஷம், நிம்மதியா இருக்கு சார். எங்களுக்கு இலவசங்களே வேண்டாம் சார். இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன், காதார கேட்டிருக்கேன். அப்படி இருக்கிறச்ச எது நம்மளுக்கு மிகவும் பாதிக்குது, நமக்குள்ள இருக்கக்கூடிய காம, குரோத, மோக, லோப, மத, மாச்சரியம், இதுதான் உட்பகைவர்கள். அண்ட் வாட் இஸ் தட் இன்ஸ்டிங்க்ட் தட் ஆக்டிவேட்ஸ் அஸ்? பசி, தூக்கம், காம உணர்வு அண்ட் வாழக்கூடிய ஒரு வேட்கை. இதுதான் 4 இன்ஸ்டிங்க்ட் தான். யுவர் சென்ஸ் ஆஃப் ஹங்கர் அண்ட் சென்ஸ் ஆஃப் ஸ்லீப் அண்ட் சென்ஸ் ஆஃப் ப்ரொக்ரியேஷன் அண்ட் சென்ஸ் ஆஃப் சர்வைவல். அவ்வளவுதான். இது 4 தான் நம்மளோட உயிர் வாழ வச்சுன்னு இருக்கு. அதுல நாம when you get confused and you start identifying yourself with the body, you get confused with this kama, krodha, moha, lobha, mada, machariya. If at all you can think, யாம் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின், ஊன் பற்றி நின்ற உணர்வு ஒரு மந்திரம், தான் பற்ற தலைப்படுத்தான். திருமலர் திருமந்திரம், அற்புதமான மொழிகள் வந்துடுச்சுன்னா நம்ம தான் கடவுள், நம்ம கூட தான் கடவுள் இருக்க. அந்த உணர்வு வந்து எடுத்தோன்ன எந்த நிலையிலும் நீங்கள சந்தோஷமா இருக்க முடியும், நிம்மதியா இருக்கும். அதுதானே தேவை. இப்ப நம்ம முதல்ல பார்க்க உணர்முறை பார்க்க ஔவையார் பிராட்டி எவ்வளவு அழகா அந்த மனித உணர்வோட உணர்ந்திருக்காங்க. எனக்கு அதுதான் முக்கியம். ஔவையார் பிராட்டி நினைச்சிருந்தா ராஜாக்கள் வந்து சிவப்பு கம்பளம், ரெட் கார்பெட் வெல்கம் கொடுக்குறதுக்கு அப்பேற்பட்ட ஞானி அவங்க. விநாயகர் அகவல் பக்தி பிரவாகத்துல விநாயகரே அந்த அம்மாவை கைலாசத்தை எடுத்துட்டு போறாங்க. மாணிக்க வாசகர் பெருமான், அப்பர் பெருமான், எனக்கு வயசாச்சுன்னா எப்படி கைலாயம் வருது சிவபெருமான் என்றப்ப மெல்ல போறேன். அப்ப அவ்வை பிராட்டி சொல்றாங்க, விநாயக பெருமானே, காலமெல்லாம் என்னுடைய இளமையை துறந்து ஞானத்தை பேசி உன் புகழை பாடி வருகிறேன், எனக்கு அந்த கைலாய பதவி கொடுக்க மாட்டாயா? அப்ப விநாயகர் சொல்லுவார், அவசரப்படாத, நிம்மதியா செய்யற மாதிரி பூஜை பண்ணு, அவசரம் மணி அடிச்சுட்டு போகாத, எனக்கு திருப்தியா பூஜை பண்ணு, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, அவ்வையார் பிராட்டியும் அவருக்கு நல்ல நீர் அபிஷேகம் பண்ணி பூவெல்லாம் வச்சு, சந்தனம் வச்சு, பொட்டு வச்சு, ஊதுவத்தி காட்டி தீபாரதி நடத்தப்ப இப்ப என்ன உனக்கு கைலாயம் போன அவ்வளவுதானே அப்படின்ட்டு அப்பர் சுவாமிக்கு முன்னாடி எடுத்து போய் அவ்வையார் நிறுத்துவார். அதுதான் மனிதனுடைய நம்பிக்கை. இட் இஸ் அ கன்விக்ஷன். அதுதான் முக்கியம். எப்பவுமே பாபா சொல்றதுன்னு ஃபெய்த் அண்ட் பேஷன்ஸ், அதுதான் முக்கியம். ஃபெய்த்ங்கிறது வந்து ஸ்ரத்தா, சபூரி. நினைச்ச உடனே மாங்காய் மந்திரத்துல பழுக்காது. அதுக்கான ஆயத்தங்கள் எடுக்கணும். தான் தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி தன் மெய்வருத்த குறித்தது, மறக்காது. இப்ப மறுபடியும் அழகா பார்க்கலாம். அந்த ஔவையார் பிராட்டி ஒவ்வொன்றும் சொன்னது அவ்வளவு நல்லா இருக்கும், ஆழ இருக்கும். மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாளாண்மை, தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் பசி வந்திட பறந்துவோம் அப்படின்னு சொல்லலாம். பசி வந்த இடத்துல ஒண்ணுமே தெரியாது. பார்க்கலாம். மானம், நமக்கு பசி வருது, இதெல்லாம் வந்து நீங்க படிக்கணும். நமக்கு பக்த ராமதாஸ், பாப்பா ராமதாஸ் சொல்லுவாங்க. இன்னைக்கும் கண்ணனூர்ல அவருடைய ஆசிரமம் இருக்கு, கேரளாவில். அவர் தன்னுடைய இள வயதில் ஒரு சன்னியாசியாக ரிஷிகேஷ்ல வந்து ஒரு ஆசிரமத்துல நிற்பார்.
அந்த அன்னதானத்துக்கு. அப்ப நிக்கிறச்ச அவங்க குறிப்பிட்ட அளவு தானே போட முடியும். அப்போ இவர் தான் கடைசி டோக்கன். இவர் வந்து வாங்கிடுறார். அப்ப இவர் பின்னாடி இருக்கிற வயசானவர், எனக்கு ரொம்ப பசிக்குது தம்பி, எனக்கு ரொம்ப பசிக்குது தம்பிங்கிற. அப்ப இவர் வந்து, எனக்கு தான் பசிக்குது, 25 வயது இளமையனாக கடகடன் வாங்கி கடகடன் சாப்பிட்டார். அந்த சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவருக்கு முள்ள குறுங்குது. ஐயோ, அந்த வயசான பெரியருக்கு கொடுத்திருக்கலாமே, நான் இளைஞன், இந்த பசியை பொறுத்திருக்கலாமே, ஏன் இந்த பசி என்னை தன்மானத்தை விட்டு இப்படி ஒரு நிகழ்வை செய்ய வைத்தது? அவருக்கு 80 வயசானப்போ ராமா டாக்ஸ், thus spake ராமதாஸ் புக்ஸ் நிறைய படி. அதுல 80 வயசுல கூட ஒரு குடிப்படுறார். இள வயதில் நான் செய்தது இன்றும் என் மனதை உறுத்தி கொண்டிருக்கிறது. ஒருவர் தேவை என்று வந்தால் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள், பிற உயிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், தெய்வம் நமக்கு இருக்கிறது. ஆக மானம் முதல்ல எனக்கு வேணும், என்ன போதியா. ரைட். அடுத்தது குலம். குலம் குடை நிழலில் இருந்து குஞ்சரம் இருந்தோர் நடைமெலிந்து போறோர் நன்னினம் நண்ணுவர். அவையார் யானை மேல அம்பாரி மேல ராஜா பவனி வர்றார். வந்தா இப்படி இல்ல ஒரு பொறப்பு இருக்கணும்ட்டு எல்லாரும் சொல்றாங்க. அடுத்த நாள் பகை நாட்டரசன் படையெடுக்க நாடு இழந்து வீடு இழந்து நடக்க கூட முடியாமல் அடுத்த ஊரில் எப்படா எனக்கு ஒரு சத்திரம் கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும்ட்டு அதே ராஜா நன்னினும் நண்ணுவர். அற்புதமான தமிழ். நடக்க முடியல, இழுத்துட்டு போகுது கால் மொள்ள. ஐயோ, கண்ணு இருட்டுதே, கண்ணு கட்டுதே, கடவுளே. குலம் குலம் எங்க போச்சு? அடுத்தது கல்வி. கல்வி இது இன்னைக்கு கூட நம்ம ஆசிரமத்துல பார்க்கலாம். இதை பார்த்துட்டு as an art of living teacher, I am telling, just because you are an art of living teacher, you are not a mature person. Unless you have the human values, it's only a tag. இன்னைக்கு நின்று இருப்பாங்க. மத்தியானம் லஞ்சில் எல்லாருமே அந்தந்த அன்னத்துல அன்னபூர்ணாவில் நின்று இருப்போம். அது கடைசி எட்டி பார்ப்பாங்க அந்த அண்டாவில் இருக்குதான்னு. நான் யோசிப்பேன், ஏன் குருஜி மேல இவ்வளவு கூட நம்பிக்கை இல்லையா? ஒருவேளை சாப்பிட சத்தா போயிடுவோம். கடகடன் அந்த பக்கம் போய் வாங்கிப்பேன், கடகடன் இந்த பக்கம் போய் வாங்கிப்பேன். அப்ப உங்க கல்வி, உங்களுடைய அறிவு, உங்களுடைய நாலேஜ், படிப்பறிவு, பட்டறிவு எங்க போச்சு? எங்க போச்சு? கேட்கல. ஒரு கேள்வி இது நம்ம கேட்கணும். வன்மை. வன்மை அப்படின்னா உடல் வளம், உடல் ஆரோக்கியம். எவ்வளவுதான் ஆரோக்கியமா இருந்தா கூட பசி வந்துடுச்சுன்னா முதல்ல எனக்கு முட்டி தள்ளிக்கிட்டு போவாங்க. இது ஆஸ் அ ஸ்டேட் பேங்க் மேனேஜரா இருந்த காலத்துல எனக்கு தெரியும். நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மேனேஜர்ஸ் மீட் போனோம்னா மீட்டிங் முடியாத முன்னாடி திபின்னு ஓடுவாங்க டைனிங் ஹால். கடைசியில நான் பத்தில கவலைப்படாம பேசிட்டு போனேன்னா நிச்சயமா ஸ்வீட் இருக்காது, அந்த இட்லி வடை இருக்காது. என்னடா நம்ம ஒரு வடை எடுத்துட்டு மத்தவனுக்கு ஒரு வடை வைப்பாங்கிற கான்சியஸ்னஸ் நீங்க எவ்வளவு பெரிய அறிஞனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பேங்க் மேனேஜரா இருந்தாலும் கிடைக்காது. அவன் 2 வடை 3 வடை எடுத்து வச்சு கடைசியில் வர வடை இருக்காது. அப்போ உங்களுடைய வன்மை, உடல் ஆரோக்கியம் என்னத்து பண்ணுச்சு? அறிவுடைமை. அறிவுடைமை என்பது டிஸ்கிரிமினேட்டிவ் கெப்பாசிட்டி, ஆராய்ந்து பார்க்கும் அறிவு. முதல்ல என் வயிற்று உறப்பிக்கணும், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம். தானம். தானம் கொடைத்தன்மை. கொடைத்தன்மை நம்ம கிட்ட நிறைய இருக்கிறச்ச கொடுத்துக்கலாம். கிள்ளியாவது கொடுக்க மாட்டாங்க. அள்ளி கொடுக்க வேண்டாம், கிள்ளி கொடு. ஏன் சார் நான் கொடுக்கணும்? அவனுக்கு இருக்குது, நான் காப்பாத்திப்பேன். என் பொண்டாட்டி பிள்ளைங்க நன்னா இருக்கணும். இன்னைக்கும் பார்த்து பேசிட்டு இருக்கு. தவம். 1008 பேசுவோம். மெடிடேஷன், தியானம், தவமா இருக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். அங்க சாப்பாட்டு மணி அடிச்சிருந்த கோர்ஸ் ஆகுது, மெடிடேஷன் தியானம் முதல்ல போய் சாப்பிட்டு. உயர்ச்சி. உயர்ச்சி என்றால் உயர்வு பற்றிய எண்ணம். நாம் மனித நேயத்தில் உயர்ந்தோங்கி எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம், குறிக்கோள், லட்சியம் காத்துல பறக்கும். தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல். காமம். காம உணர்வு தான் the basic energy, the primordial energy is the sex energy. That is the basis substratum for the duality. அது தேடி தேடி பாருங்க. பசி வர்றச்ச, வயிற்று கிள்றச்ச, ஐயோடான் கண்ணு கட்டுறச்ச, எதிரில ரதியே வந்து நின்னாலும், இப்போ உலக பேரழகிய வந்து நின்னாலும், மன்மதனே வந்து நின்னாலும் கண்ணு தெரியாது. ஐயா ஒரு பீடி சோறு கிடைக்குமா? ஆக இந்த 10 மானம், விரல் விட்டுக்கோங்க. மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், உயர்ச்சி, தாளாண்மை, காமுறுதி.
இவை பத்தும் பசி வந்திட பத்தும் பறந்து. அற்புதமா இருக்கு, எவ்வளவு பொருத்தமா இருக்கு அவ்வையா இருக்கு. அது அனுபவத்துல அவங்க பேசியிருக்காங்க. எப்பேற்பட்ட ஒரு நெல்லிக்கனி, உயிர் இறப்பே வரக்கூடாமல் தடுக்கக்கூடிய ஒரு நெல்லிக்கனி தனக்கு கிடைச்சா கூட நான் வழிசாச்சு ஞானம் வந்தது, நான் இறைவனுடன் போய் சேருவேன். ஆனா அந்த அதிகமானுக்கு கிடைத்தால் எப்படி நன்னா இருக்கும், அவன் நன்னா இருப்பான், அவனால மக்கள் நல்லா இருப்பாங்க. அப்படிதான் நினைச்சாங்க, அப்படிதான் நினைச்சாங்க. நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. மகாகவி பாரதி இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு எதை பாடியிருக்கார், நான் நலமுற வாழ்வதற்கென அவர் நினைச்சு கூட பார்த்துக்கிட்டு. அதனால்தான் இன்னைக்கு மகாகவியா பெரிய சித்தரா இருக்க. அது போல எனக்கு 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 ஐ மீ மைன் மைன் நம்மை கட்டி போட்டு 3 மலங்கள், மாயாமலம், ஆணவ மலம், மாயாமலம், ஆணவ மலம், கர்மமலம், 3 தான். இது 3 நம்ம விளக்கிட்டோம்னா இந்த 3 மலங்கள், மலங்கள்னா மாசு, குற்றங்கள், அழுக்கு, இது 3 போயிடுச்சுன்னா நாம தான் கடவுள். கடவுள் வேற எங்கேயுமே நம்ம கொடுத்தாங்க. ஆகையால இந்த 10 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாடலை பாருங்க, இது பார்த்துட்டு இதுல ஒவ்வொன்றையும் நீங்களே டிக்கெட் வாங்க. உங்களுக்கு கூட ஒரு மௌன குரு இருக்க, உங்களுக்கு கூட ஒரு பெரிய மௌன குரு இருக்க. நம்ம கல்யாண பந்திக்கு போறோம், உங்களுக்கு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஐ சொல்லுவேன், நான் எப்பவுமே யோசிப்பேன். பஃபே டைப், உங்களுக்கு பின்னாடி ஒரு சின்ன குட்டி இன்னொன்று இருக்கும், 10 வயசு, ரெட்டை ஜடை போட்டு, அது அது கண்ணு பார்த்தோம்னா கோபி 65 மேல இருக்கும். இந்த மாதிரி ஸ்பெஷல் ஐட்டத்து மேல இருக்கும். நம்ம அதுக்கு முன்னாடி நின்றுடும். அது இப்ப எல்லாம் தட்டுல குறைஞ்சிடும், 1 2 இருக்கும். அப்போ நீங்க அந்த குழந்தைய மாறிடணும். அந்த குழந்தையின் தவிப்பு எப்படி இருக்கும்? இப்ப என்னுடைய இலையில ஒரு போட்டார்னா காலி ஆயிடும். மறுபடியும் somebody has to go and fetch it and fill it up. It takes time. Till then, how the child will be withering. அது யோசிச்சு பார்த்தோம்னா எனக்கு வேண்டாயா அப்படின்ட்டு நீங்க தள்ளி போயிட்டு இருப்பீங்க. அப்ப அந்த குழந்தைக்கு கிடைக்கிறச்ச கொஞ்சம் திரும்பி அந்த குழந்தைய பாருங்க. அந்த குழந்தையுடைய கண்கள் விரிவு அடைஞ்சிருக்கும், முகம் பிரகாசமாக இருக்கும். அது தாங்க தெய்வம், அது தாங்க இறைவன். 80 வயதில் பாப்பா ராமதாஸ் தான் சுட்டி காட்டி தன்னுடைய சுயசரிதையில் வருத்தப்படுறாரு. 25 வயசுல நடந்த ஒரு பிழைக்கு. ஆக நமக்குள்ள இருக்கு தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய் தப்பின் தன் நெஞ்சே தன்னை சொல்லும். ஆக இதெல்லாம் நம்ம பெரியவங்க காட்டிய வழி. இந்த 4 மட்டும் நீங்க வெற்றி கொண்டுட்டீங்கன்னா யூ ஆர் காட், யூ ஆர் காட். பசி, தூக்கம், காமம், நான் மட்டும் உயிரோடு இருக்கணும்ன்ற எண்ணம், இது வேண்டாம். யோசிச்சு பாருங்க, ஷிரடி பாபா, மகாவதார் பாபாஜி, ஸ்ரீஎம் மகேஸ்வரநாத் பாபாஜி இவ்வளவு ராத்திரி தூங்க மாட்டாங்க. ஏன் தூங்க மாட்டாங்க? அவங்களுக்கு இல்லாததுதான். ஒரு துனி அந்த நெருப்பையே பார்த்துட்டு இருப்பாங்க. மகாதார் பாபாஜி கங்கை நீரோட்டத்தையே பார்த்துட்டு இருப்பார். He has given a single instruction to Sri M. Look at the stream of Mother Ganga. Sri M practiced it for 3 years, mind you. 3 வருஷம் காலையில் எந்திரிப்பார், குளிச்சுடுவார், அந்த என்ன உணவு சாப்பிடுவார், கங்கக்கரையில் உட்கார்ந்து அம்பாள் கங்காவுடைய நீரோட்டத்தையே பார்த்துட்டு இருப்பார். So many levels of dimensions blossom within him. Read the autobiography. இதெல்லாம் ஒண்ணு. அப்படிதான் எல்லாத்தையும் வெற்றி கொள்ளும். அப்ப சாப்பாடு எங்க, தூக்கம் எங்க? கிடையாது. ஆக நமக்குள்ள எல்லாமே இருக்கு, தப்பு கிடையாது. அதன் நோபடி இஸ் பர்ஃபெக்ட். அந்த பர்ஃபெக்ஷன் அட்டைன் பண்றதுதான் மனித பிறவி, கிடைத்தற்கரிய பிறவி. நெவர் எவர், கிடைத்தற்கரிய பிறவி. சதுதீர்க்க காலே நைரந்தரிய சத்கார சேவிதா திருட பூமி, பதஞ்சலி யோக சூத்திரம். சதுதீர்க்க காலே கிடைச்சோன்னு ஞானம் வந்துடாது. நைரந்தரிய கடைசி வரைக்கும் பார்த்துடுற மாதிரி. சத்கார வித் எனர்ஜி அண்ட் எந்தூசியாசம். ஐயோ இன்னைக்கு கிரியா பண்ணணுமே, இன்னைக்கு வேணாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படி இல்லாம சத்கார வித் எந்தூசியாசம். யாருக்காக பண்றீங்க? டீச்சருக்காக பண்றீங்களா? உங்களுக்காக பண்றீங்க. நீங்க உருப்படுறதுக்காக பண்றீங்க. வித் சத்கார சேவிதா. அப்படி செஞ்சா திருட்ட பூமி, யூ கெட் எஸ்டாப்ளிஷ்ட் இன் பாத் ஆஃப் யோகா. So there are so many yoga sutras are giving us. 800 யாவும் இறையுரு வாமினி எண்ணி வழிபடல் உந்தி பெற இறைவன் பூச்சனை உந்தி பெற. அற்புதமான ரமண மகானுடைய உபதேச ஏற்பாடு. நாம தான் கடவுள். அந்த கடவுள் தன்மை உணர்வது தான் மனித பிறவியின் ஒரே லட்சியம். மற்ற எல்லாத்தையும் அந்த 84 லட்சம் பிறவியில பார்த்தாச்சு, யோனிகள்ல பார்த்தாச்சு.
ஏனென்றால் மனித உடலில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் ஒன்றுக்குத்தான் it can understand and feel and imbibe and assimilate and understand that inner awareness that you are God, you are the creator. பெரியவங்க எல்லாம் வந்து இந்த விபூதி வரவழைக்கிறாங்க, ருத்ராட்சம் வரவழைக்கிறாங்கன்னா they know that the creation. Satya Sai Baba says, I know that I am God. I know that you are also God. That's why I am here. Love all, serve all, help ever, hurt never. Finished. That's it. That's all life is. Okay? So இந்த அழகான பாடல் ஷேர் பண்ணினேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யோசிச்சு பாருங்க, இதுதான் நம்மை நாம் வெற்றி கொள்ள வேண்டும். யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. சத்குருக்கள் வழிகாட்டுகளாம் இந்த வழியில போட்டு, ஆனா நடந்து முயற்சி செய்து போக வேண்டியது நமது கடமை. அந்த சத்குரு வாய்க்க பெறுவதே மிகப்பெரிய புண்ணியம். நமக்கு கிடைத்திருக்கிற சத்குரு கிடைச்சிருக்க, we have to make the best every minute out of it. Okay? Life is love, life is joy, life is enthusiasm. Jai Gurudev. Thank you, Arun. Thank you for the opportunity. ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. நம்முடைய வாழ்க்கையை இனிமையாக வாழ. தேங்க்யூ. Thank you, sir. Thank you. Always.